மாமன்னனுக்கு ஒரு நீதி, ஜனநாயகனுக்கு ஒரு நீதியா அப்படின்னா என்ன அப்படின்றது பாக்குறவங்க கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். மாமன்னன் திரைப்படம் 2023 ஜூன் மாதத்துல 29ஆம் தேதி வெளியானது. அப்ப வெளியானப்ப அன்றைக்கு திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே போய் அன்னைக்கு படம் பார்த்தது. அதாவது திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போய் பார்த்தாங்களே. அன்னைக்கு இந்த விமர்சனத்தை வச்சீங்களா? இன்றைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய கனிமொழி அவர்கள் அன்றைக்கு அவருடைய அண்ணனை பார்த்து, அண்ணன் நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்க இந்த மாதிரி படம் பார்க்க போலாமா? முதலமைச்சர் உயரே பொறுப்பு இல்லையா? சேகர் பாபு அவர்களையோ, மா சுப்பிரமணியன் அவர்களையோ, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவரெல்லாம் பார்த்து அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்ல சார். இன்னும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையினுடைய உச்சம். அன்னைக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த படத்தை பார்த்து, அரடா உதயநிதி எவ்வளவு பிரமாதமா படம் நடிச்சிருக்காரு, இவ்வளவு மிக சிறந்த நடிகரை தமிழ் சினிமா உலகம் மிஸ் பண்ணிடலாமா? நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கு. அவர் நான் சட்டத்துறை அமைச்சர், நான் சொல்றேன், ஒருத்தர் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே படத்துல நடிக்க கூடாது எந்த சட்டமும் இல்லை. அதனால் அவர் தொடர்ந்து படம் நடிக்க வேண்டும். இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. மா சுப்பிரமணியன் என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியும்ல உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு அமைச்சரும் போட்டி போட்டு, நீ எத்தனை டிக்கெட் வாங்கி கொடுத்த உங்க ரசிகர்களுக்கு அல்லது உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு, நான் எத்தனை டிக்கெட் வாங்கி கொடுத்தேன், எத்தனை ஷோ நான் என் தொகுதியில ஓடிச்சு பாத்தியா அப்படிங்கிற போட்டி தான் அன்னைக்கு மாமன்னன் படத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துருவோம். இப்ப அவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கறதா திமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. தாவேகாவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் நம்பர் 1 முதலமைச்சர் தான். உண்மைதான். எதுல அப்படின்னா டிவி, அதாவது சினிமா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறதுல நம்பர் 1 முதலமைச்சரா இருந்தாரு. இவர் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்தில் இவர் அளவுக்கு மூவிக்கு ரிவ்யூ எழுதின முதலமைச்சர் இந்திய வரலாற்றிலே யாரும் கிடையாது. கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளவுக்கு திரைப்படங்களை பார்த்துட்டு விமர்சனங்களை முன்வைக்கல அல்லது பாராட்டுகளை முன்வைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. என்கிட்ட பெரிய பட்டியலே இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்த போது எத்தனை திரைப்படங்களை பார்த்து என்னென்ன அறிக்கைகள் கொடுத்திருக்காரு, என்னென்ன பாராட்டு பத்திரங்கள் வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியலுக்கு ஜெய்பீம், அதான் முதல் திரைப்படம் நவம்பர் 2021, அதுல ஆரம்பிச்சு கழக தலைவன் என்ற ஒரு அற்புதமான திரைப்படம், அந்த திரைப்படம், மாமன்னன் திரைப்படம், கூலி திரைப்படம், இது ஒரு 4 திரைப்படம் மட்டும் சொல்றேன். கூலி திரைப்படம் நடந்தப்ப நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாழை விட்டுருக்கீங்க. வாழை இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. வாழை மட்டும் இல்ல, பொன்னியின் செல்வன் இருக்கு, அமரன் இருக்கு, ஜெயிலர் இருக்கு, பரியாரும் பெருமாள் இருக்கு, கர்ணன் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குடும்ப டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. உங்களுக்கு குடும்ப இயக்குனர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? குடும்ப இயக்குனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம், அன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் ஜோன் 5 and 6ல எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், எங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருந்த நேரத்தில் 165 நாள் உட்கார்ந்து சாப்பாடு இல்லாம, சிறுநீர் கழிப்பதற்கு, கழிவறை செல்வதற்கு கழிவறை வசதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நடு ரோட்ல தங்கி போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் கூலி திரைப்படத்தை பார்த்து விட்டு ரிவ்யூ எழுதினவர் தான் அன்றைய முதலமைச்சர், இன்றைய திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் எங்கள் கட்சியை கேள்வி கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்குன்னு நீங்க தாவகாரங்க கேட்கறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் திமுகவினரால? கனிமொழி அவர்கள் இவ்வளவு பெரிய போஸ்ட் போடுறாங்களே, திமுக